காவடி பஞ்சமுக காவடி அடிச்சு விட்டுருவாளே வச்சுக்கலாம் வாங்குவீங்க பழமர காவடி பழமல காவடி காவடி சின்ன காவடி அது எங்களுடைய முகமான தோட்ட பிரிவுக்கு உட்பட்ட பிரின்சல் தோட்டத்தினுடைய முகாமையாளருடைய பணித்துறையின் கீழ் இப்பொழுது ஒரு டிராக்டர் வண்டியின் மூலமாக இந்த ஆலயத்தினுடைய பிரதேசம் இப்பொழுது நீரின் மூலமாக தூய்மைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அங்கே பவுசர் மூலமாக தண்ணீர் தெளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களுடைய நிர்வாகத்துக்கும் வெளிக்கல உத்தியோகத்திற்கும் எங்களுடைய வேண்டுகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது எங்களுடைய ஆலயத்தினுடைய வாய்க்கோபுரத்துக்கான நிதி இங்கே சேர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தற்போது வரையும் எங்களுக்கு நிறைய பேர் தங்களுடைய நிதிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக திரு கண்டையா ஞானசேகர் அவருடைய அன்பு மகன் திரு ஆதிசான் வெளிநாட்டிலே பணிபுரிகின்ற அவர் ரூபாய் 50,000 எங்களுடைய வாய்க்கோபுரத்துக்காக வழங்கியிருந்தார். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதே போல தென்னேரி ஆரம்ப பிரிவினுடைய ஆசிரியர் திரு சத்யகுமார் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய குடும்பத்தோடு வருகிறத்திருக்கின்றார். அவரையும் வருகவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொண்டு வருகிறந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களையும் வருகவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே நேரம் முகமதுராவ பிரதேசம் மாத்திரமன்று முழு இலங்கையிலுமே பிரசித்தி பெற்று விளங்கக்கூடிய அன்னை ஸ்ரீ முத்துமாரியம்மனுடைய வருடாந்த மகோத்சவத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரையும் மீண்டும் மீண்டும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போல இந்த நிதி உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்திலே தெரியப்படுத்துகின்றோம். ஆமாம், சற்று அன்புக்குரிய அடியார்களே, இன்னும் நேரம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் அங்கே கஞ்சி உங்களுக்காக தயாராகி கொண்டிருக்கின்றது. ஆகவே சென்று கஞ்சிகளை வாங்கி அருந்தி தாகம் தீர்த்து பசி இல்லாமல் இந்த பக்தி பரவசமான இந்த தீமிதிப்பை கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இதோ பக்தி பரவசமான பறவை காவடி எங்களுடைய செல்வக்கந்தை தோட்டத்தை அன்பித்துக் கொண்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. ஆகவே அவர்களையும் வருகவர்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டு அந்த மைதானத்திலே போடப்பட்டிருக்கின்ற நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற வாகனங்களை தயவு செய்து சற்று அப்புறப்படுத்துவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். காரணம், வரக்கூடிய பறவை காவடிகள் உங்களுடைய வாகனங்களுக்கு ஏதாவது சேதத்தை உண்டு பண்ணி விடலாம். அதேபோல எங்களுடைய முகமதுராவர் தென்னேரி சாரபத்திரியினுடைய ஆசிரியர் திரு சத்யகுமார் பிரகதி புடவை ஓட்டில் அந்த ஆசிரியர் ரூபாய் 5,000 இப்பொழுது எங்களுடைய ஆலயத்துக்காக தருவதாக, ஆலயத்தினுடைய வாய்க்கோபுரத்துக்காக தருவதாக எங்களுக்கு இப்பொழுது கூறிவிட்டு சென்றிருக்கிறார். நாளைய தினம் ரூபாய் 5,000 ரூபாவை தருவதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கின்றார். ஆகவே சதி நான் கூறுகின்ற பெயர்களை தயவு செய்து எங்களுடைய அந்த போட்டியிலே பதிவு செய்து கொள்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். திரு சத்யகுமார் அவர்கள் ரூபாய் 5,000 தருவதாக எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கியிருக்கின்றார். அவருக்கும் எல்லாம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் பூரணமான அருளாட்சி வழங்க வேண்டும் என இந்த நிலையத்திலே நாங்கள் வாழ்த்துகின்றோம். இது திரளான பக்தர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய ஆலயத்தினுடைய வாய்க்கோபுரத்துக்கான நிதிகளும் இப்போது சேர்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஆகவே வருக என அன்போடு வரவேற்றுக் கொண்டு எங்களுடைய மூத்த குடிமக்களான திரு குருநாதன் ராஜம்பால் அவர்கள் இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கிறார். அவரையும் வருக என அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொண்டு நீங்கள் நேரடியாக பேசும் பிரிவாக இந்த காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே அத்தனை பேருக்கும் எங்களுடைய நாட்டுகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய வெளிக்குள உத்தியோகஸ்தர் திரு திருவாளர் அவர்களையும் அங்கே நின்று கொண்டு அந்த வாய்க்கோபுரம் கட்டுவதற்கான
அந்த முனைப்போடு அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேல்மருகத்தூர் ஆதிபராசக்தியினுடைய அந்த வாய்க்கோபுரம் தற்போது கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய வடிவமைப்பு ஒன்றாக அமைகின்றது. பொதுமக்கள் சகிதமாக 27 பறவை காவல்களை பகவந்தராமை நகரை தாண்டி செல்வக்கட்டை நகரை தோட்டத்தை அன்பித்துக் கொண்டிருக்கின்ற தயவு செய்து உங்களுடைய வாகனங்களை தயவு செய்து அப்புறப்படுத்துவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த மக்கள் வெள்ளத்திலே வருகிறது கொண்டிருக்கின்ற பக்தி பரவசமான அந்த பறவை காவடி இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த இடத்தை வந்தடைய இருக்கின்றது. இன்னும் ஒரு நிதி இங்கே கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்பொழுது ஒரு காசோலை எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சசி என்று சொல்லப்படுகின்ற சசி ஆசிரியர் அவர்கள் ரூபாய் 50,000 பெறுமதியான ஒரு காசோலை எமது வையாபுரி சசி அவர்கள் பிரதேசத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற அவர் ரூபாய் 50,000 ரூபாவை நம்முடைய வாய்க்கோபுர நிதியாக ஒரு காசோலை வழங்கியிருக்கின்றார். அவருடைய குடும்பத்திற்கு